ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 62. இந்திரன் வேள்வியை தடுத்தல். கதாசித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்யத்வம் ஷௌரே மகவமதமுத்வம்சிதுமனாஹ விஜானன்னப்யேதான் வினயமிருதுநந்தாதி பசுபா ந ப்ருச்சகோ வாயம் ஜனகபவதாமுத்யம இதி. இந்த 62வது தசகத்தில் இந்திரன் யாகத்தை தடைபடுறத, இந்திர வேள்வியை தடுத்தல் பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் இந்திரனின் கர்வத்தை போக்க நினைக்கிறார் பகவான். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் கோபர்கள் இந்திரனுக்கு வேள்வி செய்ய பொருள்களை சேகரிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது நீ இந்திரனின் கர்வத்தை அழிக்க எண்ணினாய். ஒன்றும் அறியாதவன் போல் நீ நந்தகோபுரிடம், ஓ தந்தையே, இந்த முயற்சி எதற்கு என்று பணிவோடும் மற்ற கோபர்களிடமும் கேட்டாய் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பபாஷே நந்தஸ்வாம் சுதனனுவிதேயோ மகவதோ மகோ வர்ஷே வர்ஷே சுகயதி சவர்ஷேண பிருதுவீம் நృணாம் வர்ஷாயத்தம் நிகிலமுபஜீவ்யம் மஹிதலே விசேஷாதஸ்மாகம் திருணசலில ஜீவாஹி பசவஹ. இந்த 2வது ஸ்லோகத்தில் நந்தகோபர் பூஜையின் அவசியத்தை பற்றி கூறுகிறார். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் தந்தை நந்தகோபர் உன்னிடம், மகனே, இந்திரன் மழையினால் பூமியை சுகமடையச் செய்கிறான். உலகில் வாழ்வுக்கு ஆதாரமான அனைத்தும் மழையை அண்டி உள்ளது. முக்கியமாக நமக்கு பிழைப்பே மழைதான். நம் பசுக்கள் புல்லையும் தண்ணீரையும் நம்பி பிழைக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்திரனுக்கு யாகம் செய்வது வழக்கம் என்று கூறினார் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். இதி ஸ்ருத்வா வாச்சம் பிதுரை பவானாஹ சரசம் திகே தன்னோ சத்யம் மகவஜனிதா விருஷ்டிரிதியத் அதிருஷ்டம் ஜீவானாம் ஸ்ருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்யே விருக்ஷா கிமிவ பலிமிந்தராயத் தததே. இந்த 3வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் புத்தி கூறுறத வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ உன் தந்தை நந்தகோபர் கூறியதை கேட்டு தந்தையிடம் இந்திரன் மழை உண்டு பண்ணுகிறான் என்பது உண்மையல்ல. உயிர்களின் கர்ம வினைதான் மழை உண்டாக்குகிறது. காட்டில் உள்ள மரங்கள் இந்திரனை குறித்து தவம் செய்கிறதா? ஆகவே இந்திரனால் மழை உண்டாகிறது என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் என்று கூறினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். இதம் தாவத் சத்யம் யதிஹ பசவோ ந குலதனம் ததா ஜீவ்யாயாசௌ பலிரச்சலபர்த்ரே சமுச்சிதः சுரேப்யோப்யுத்கிருஷ்டான் அனுதரணி தேவாட்சிதிதலே ததஸ்தேப்யராத்யாயிதி ஜகதிதத்வம் நிஜஜனான். இந்த 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பூஜிக்க தகுந்தவர்கள் யார் என்று கூறுகிறார். இதை பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மேலும் நீ இங்கே பசுக்கள் நம் குலத்தின் மிகுந்த செல்வம். இதுதான் உண்மை. இந்த பசுக்களின் வாழ்க்கைக்கு காரணமான கோவர்தனன் என்ற மலை அரசனுக்கு பூஜை செய்வதுதான் மிகவும் உத்தமம். இந்த கோவர்தன மலை பசுக்களின் ஜீவனத்திற்கு யோக்கியமான புல், ஜலம் இவைகளை தருகிறது. இதனால் கோவர்தன மலை தேவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள். ஆகையால் இவர்களுக்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று உன் குலத்தாரிடம் நீ உரைத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். பவத் வாச்சம் ஸ்ருத்வா பகுமதியுதாஸ்தேபி பசுபாண த்விஜேந்திரானர்ச்சந்தோ பலிமததுருச்சைஷிதி ப்ருதே व्यदुप्रादक्षिण्यं सुपृशमनमन्नातरयुतास् त्वमादशैलात्मा பலிமகிலமாபீரபுரதஹ. இந்த 5வது ஸ்லோகத்தில் கோவர்தன மலைக்கு பூஜைகள் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு
பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உடனே அந்த கோபர்கள் உன் புத்திபூர்வமான யோசனையை கேட்டு வேதம் கற்றவர்களை பூஜித்தார்கள். கோவர்தன மலையை சிறந்த முறையில் பூஜை செய்தார்கள். மிகுந்த பக்தியுடன் கோவர்தன மலையை வலம் வந்து சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது நீயே மலை உருவில் இருந்து கொண்டு பூஜையையும் நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். अमोचश्चैवं तान् किमिह विततं मे निकथितं गिरीन्द्रोऽनन्वेष स्वबलिमुपपुङ्क्ते स्ववपुषा अयं गोत्रो गोत्रद्विषि च कुपिते रक्षितुमलं समस्तानित्युक्त्वा जघृषुरकिला गोकुलजुषः. இந்த 6வது ஸ்லோகத்தில் கோவர்தன மலை அனைத்து பூஜையையும் பெற்றுக்கொண்டதாக பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மேலும் நீ கோபர்களை நோக்கி சொன்னது சரிதான் பாருங்கள். இந்த மலை உருவம் கொண்டு பூஜையை ஏற்றுக்கொண்டதல்லவா? மலைகளின் பகைவன் இந்திரனுக்கு கோபம் வந்தாலும் இந்த மலை நம்ம எல்லோரையும் காக்கும் என்று கூறினாய். இதை கேட்டு கோகுலத்தில் உள்ள எல்லா கோபர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். परिप्रीतायाता खलु भवदुपेदा व्रजजुषु व्रजं यावत्तावन्निजमकविभङ्गं निशमयन् भवन्तं जानन्नप्यतिकरजसाक्रान्तहृतयो न सेहे देवेन्द्रस्त्वतु परचिता मोन्नतिरपि. இந்த 7வது ஸ்லோகத்தில் இந்திரன் கோபமடைகிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபர்கள் பெரிதும் மகிழ்ந்து உன்னுடன் கோகுலத்திற்கு சென்றார்கள். இந்திரன் உன்னை பற்றி நன்றாக அறிந்திருந்தும் உன்னால் உயர்ந்த பதவியான இந்திர பதவியை அடைந்தான் என்பதை மறந்தான். இந்திரன் வேள்வி தடைப்பட்டதை மட்டும் நினைத்து ரஜோகுணத்தால் உன்மேல் மிகவும் கோபம் கொண்டான். அவனால் உன் செயல்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். மனுஷ்யத்வம் யாதோ மதுபிதபிதே வேஷ்வவினயம் விதத்தே சேன்னஷ்டஸ்திரிதಶ சதசாம் கோபி மகிமா ததஸ்சத்வம் சிஷ்யே பசுபஹதகஸ்ய ஸ்ரியமிதி பிரவருத்தஸ்த்வாம் ஜேதும் சகிலமகவா துர்மதநிதிஹி. இந்த 8வது ஸ்லோகத்தில் இந்திரன் கிருஷ்ணனை ஜெயிக்க முயல்வதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கர்வம் கொண்ட இந்திரன் மது என்ற அரக்கனை கொன்ற நாராயணனே ஆனாலும் பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு கெடுதல் செய்வது தேவர்களின் பெருமைக்கே குறை. அதனால் அந்த இடையனான ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெருமையை அழித்து விடுகிறேன் என்று உன்னை ஜெயிக்க முற்பட்டான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். त्वदावासं हन्तुं प्रलयजलतानं परभुवि प्रहिण्वन्भिः प्राणकुलिशमयमप्रेपगमनः प्रदस्तेन्यैरन्तर्दहनमरुदात्यैर्विहसितो भवन्मायानैव त्रिभुवनपते मोहयदिक्कम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் கோகுலத்தை அழிக்க இந்திரன் புறப்படுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உடனே இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு ஐராவதம் என்ற யானை மீது ஏறி ஆகாயத்தில் பிரளயகால மேகங்களை ஏவினான். அப்பொழுது பின்தொடர்ந்த அக்னி, வாயு முதலிய மற்ற தேவர்கள் எள்ளி நகையாட உன் இருப்பிடமான கோகுலத்தை அழிக்க இந்திரன் புறப்பட்டான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். सुरेन्द्रकृतश्चेद्विजकरुणया शैलकृपया पिनातसङ्गोऽस्माकं नियत इति विश्वास्य पशुपान् अहो किं नायातो गिरिपिदिति सञ्चिन्त्य निवसन् मरुद्गेहादीशप्रणुतमुरवैरिन् मम कथान्. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா,
அப்பொழுது நீ பயந்த அந்த கோபர்களை பார்த்து இந்திரன் கோபம் கொண்டாலும் அந்தணர்களின் கருணையாலும் கோவர்தன மலையின் அருளாலும் நமக்கு துன்பம் நிச்சயமாக நீங்கிவிடும், நமக்கு நன்மை நடப்பது உறுதி என்று கோபர்களை நம்புமாறு செய்தாய். மலையை பிளக்கும் இந்திரன் இன்னும் ஏன் வரவில்லை என்று ஆலோசித்து கொண்டு நீ அவன் வருகைக்காக காத்திருந்தாய். முரணை கொன்ற குருவாயூரப்பா, என் வியாதிகளை போக்கி காக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பனின் தாமரை போன்ற திருவடிகளில் வணங்கி ஆரோக்கியத்துக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வோம். सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द।